வணக்கம். இன்னைக்கு நாம 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மகத்தான ஞானியான வள்ளலார பத்தி பார்க்க போறோம். அவரு மனித குலத்துக்காக 5 முக்கியமான விதிகளை வகுத்து கொடுத்தாரு. இது வெறும் ஆன்மீக உபதேசங்கள் மட்டும் இல்லைங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு இது ஒரு பவர்ஃபுல் கைடுன்னு கூட சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, வெறும் 5 சிம்பிளான ரூல்ஸ் இந்த முழு உலகத்தையுமே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் வள்ளலாரோட போதனைகளோட உண்மையான சக்தியே அடங்கியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற நம்ம உலகத்துக்கு அது எவ்வளவு முக்கியம்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வள்ளலார் காட்டுற இந்த பாதை கருணையில ஆரம்பிச்சு மனித ஒற்றுமை, அப்புறம் தெய்வீக ஒளி, கடைசியா மரணமில்லா பெருவாழ்வுன்னு படிப்படியா நம்மள மேல கூட்டிட்டு போகுது. வாங்க, இந்த பயணத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க படிக்குள்ள போகலாம். வள்ளலாரோட முழு தத்துவமுமே இந்த ஒரு அடித்தளத்து மேலதான் நிக்குது. அது என்னன்னா, உலகளாவிய கருணை. வள்ளலாரோட தத்துவத்தோட இதயமே இந்த ஒரு வார்த்தையில அடங்கியிருக்குதுங்க. ஜீவ காருண்யம். அதாவது மனுஷங்க, விலங்குகள், பூச்சிகள், செடி கொடின்னு எல்லா உயிர்கள் மேலயும் எந்த பாகுபாடும் இல்லாம கருணை காட்டணும். இதுதாங்க அவரோட சிந்தனையோட ஆணிவேர். பாருங்க, கருணைங்கிறது வெறும் மனசுல நினைக்கிற ஒரு உணர்வு மட்டும் இல்ல, அது ஒரு செயல். வள்ளலார பொறுத்த வரைக்கும் கருணையோட உச்சகட்ட வெளிப்பாடு என்னன்னா பசிய போக்குறது தான். பசியால வாடுற ஒரு உயிருக்கு நாம சாப்பாடு கொடுக்கறது தான் உண்மையான ஆன்மீகம்னு அவர் ரொம்ப ஆழமா நம்பினாரு. இந்த கருணையோட அடுத்த லாஜிக்கலான ஸ்டெப் என்ன தெரியுமா? உயிர்கொலைக்கு எதிரான அவரோட நிலைப்பாடுதான். எல்லா உயிருமே புனிதமானதுன்னா ஒரு உயிரை எடுக்கிற உரிமை நமக்கு எங்கிருந்து வருது? இதுதான் அவரோட கேள்வி. தனிப்பட்ட ஒரு மனுஷனோட கருணையில இருந்து வள்ளலார் நம்மள அடுத்த லெவலுக்கு, அதாவது ஒரு சமூக பார்வைக்கு கூட்டிட்டு போறாரு. அதுதான் ஒருங்கிணைந்த மனிதகுலம். நம்மள பிரிக்கிற இந்த சாதி, மதம், இனம்னு எல்லா செயற்கையான சுவர்களையும் உடைச்சு பள்ளிட்டு மனுஷங்க எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு புரட்சிகரமான பார்வையை வள்ளலார் முன்ன வச்சாரு. இது சும்மா நல்லா பேசிட்டு போற விஷயம் இல்ல, இது ஒரு சமூக புரட்சிக்கான அழைப்புன்னே சொல்லலாம். சரி, இப்போ கருணை, ஒற்றுமை இந்த 2 அடித்தளமும் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல வள்ளலார் ஒரு புது ஆன்மீக பாதையை காட்டுறாரு. அதுதான் தெய்வீக ஒளியின் பாதை. இந்த பாதையோட இதயம் இந்த ஒரு மந்திரம்தான், அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் ஜோதி. இதோட அர்த்தம் என்னன்னா, பேரருள் நிறைந்த ஒளி, நிகரற்ற தனிப்பெரும் ஒளி. இங்க கடவுளுங்கிறது ஒரு உருவம் கிடையாது, அது ஒரு தூய்மையான, எல்லையே இல்லாத ஒளி. இந்த ஒளிய தியானம் பண்றதுதான் வள்ளலார் காட்டின வழி. ஓகே, இந்த பயணத்தோட கடைசி இலக்கு என்னவா இருக்கும்? இங்கதான் வள்ளலாரோட சிந்தனை ரொம்பவே தனித்துவமான ஒரு கட்டத்தை தொடுது. அந்த இலக்கு மரணமில்லா பெருவாழ்வு. இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது ஏதோ கற்பனையான விஷயம் இல்ல, அது ஒரு செயல்முறை. அதை அடையறதுக்கு வள்ளலார் 3 தெளிவான படிகளை நமக்கு சொல்றாரு. முதல்ல ஜீவகாருண்யத்துல முழுமையடையணும், அடுத்து ஒழுக்கத்தோட வாழணும், அப்புறம் இறை தியானத்துல நிலைச்சு நிக்கணும். இந்த பயணத்தோட உச்சியில நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி நம்மளோட இந்த சாதாரண உடலையே ஒரு ஒளி உடலா மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு வள்ளலார் நம்பினாரு. இதுதான் உடம்புக்கும் சரி ஆன்மாக்கும் சரி உண்மையான அழிவில்லாத நிலை. சரி, நாம பார்த்த இந்த 5 திறவுகோள்களையும் ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். 19ஆம் நூற்றாண்டுல சொல்லப்பட்ட இந்த விஷயம் இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன உலகத்துக்கு என்ன சொல்ல வருது? சுருக்கமா சொன்னா, வள்ளலார் காட்டின பாதை இதுதான். எல்லா உயிர்கள்கிட்டயும் கருணை, உயிர்கொலைய தவிர்ப்பது, மனித ஒற்றுமை, அருட்பெரும் ஜோதியை வழிபடுவது. இதை எல்லாத்தையும் செஞ்சு ஒரு உயர்ந்த ஆன்மீக வாழ்க்கைய அடையிறது. கடைசியா இந்த ஒரு கேள்வியை நமக்குள்ள நாமளே கேட்டுக்கலாம். சாதி, மதம், இனம்னு 1000 பிரிவினைகள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்துல எல்லாத்தையும் தாண்டி எல்லா உயிர்களையும் நேசிக்க சொல்ற வள்ளலாரோட இந்த தீவிரமான கருணை பாதை தான் உண்மையிலே நமக்கு இருக்கிற ஒரே வழியா? இத பத்தி நாம எல்லாரும் கட்டாயம் சிந்திக்கணும்.